பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமீன். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. நிறைய நேரங்களில் பயம் வருது, கலக்கம் வருது, அதனால் சோர்ந்து போயிடும். அதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய அவிவிசுவாசம் தான். இந்த அவிவிசுவாசமான காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் எந்த போராட்டத்தையும் ஜெயித்து மேற்கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு விசுவாச அறிக்கை தான் இன்னைக்கான வார்த்தை. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். பயப்படுற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும், நெருக்கங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், தேவைகள் வரும். ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி செய்கிறவர். இதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்துட்டீங்கன்னா அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது, இனி அவ்வளோதான், எனக்கு யார் இருக்கா, நான் எதுக்கு வாழணும், செத்து போனால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசி பேசி வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா பயம்லாம் ஓடி போயிடும். உதவி உங்களை தேடி வரும். ஏன்னா ஆண்டவர் நீங்கள் சொல்கிற விசுவாச வார்த்தையை கனப்படுத்துவார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சகாயராக இருக்கீங்கப்பா, அதனால் நான் இந்த சூழ்நிலையை கண்டெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்கள் தான் என்னுடைய சகாயர், நான் பயப்பட மாட்டேன்பா. எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்து நடத்துகிறார். உம்முடைய மேலான தயவுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.